வாரம் முழுதும் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. ரைட். பக்கத்தில் அப்படியே திரும்பி ஸ்தோத்திரம். நீங்கள் போன வாரம் பார்க்காத ஸ்தோத்திரம். உங்களுக்கு பரிச்சயமான ஆளா இல்லாத இருக்கிறவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் எழுந்து போய் கூட கையை கொடுத்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். போன வாரம் பார்க்காதவங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? அவங்கள பார்த்து பேசுங்க, கேளுங்க. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். என்ன யாரும் கேட்கல, போன வாரம் பார்த்துட்டு இப்போ தான் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. கையை கொடுத்தீங்களா? ஸ்தோத்திரம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஐக்கியத்தை குறிக்கிறது. ஐக்கியம்தான், ஒரு மனம்தான் ஆதி சபையின் வளர்ச்சிக்கு அடித்தளமா இருந்தது. நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். 120 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆதி சபை இன்றைக்கு உலகமெங்கும் இவ்வளவு பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம், மூல காரணம் ஐக்கியம் மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க இயேசுநாதர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்தோத்திரம் 40வது நாளிலிருந்து 50வது நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் அவங்க வீடுகளுக்கு செல்லாமல் ஒருமனப்பட்டவர்களாய் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். எத்தனை பேர்? 120 பேர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஜெபம், துதி, ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது 50வது நாளிலே, அந்த 50வது நாளுக்கு பேர் தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் 50th டே. இயேசுநாதர் எடுத்துக்கொள்ளப்பட்ட 50வது நாள். அந்த நாளுக்கு பேர் என்ன நாள்? பெந்தேகோஸ்தே நாள். அதுதான் அப்போஸ்தலர் 2 இருக்குது. ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு தான் அவர்கள் இருந்தார்கள். 50வது நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போன பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த 50வது நாளிலே ஒருமனப்பட்ட இடத்திலே இறங்கினார். எங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார்? ஒருமனப்படுகிற இடத்துல தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரிவினை என்பது ஸ்தோத்திரம் சபைகளிலே சத்துரு மூலமாய் லகுவாக உட்புகுத்தப்பட்டு சபைகளிலே பிரிவினையை விதைத்து விட்டான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகளிலே அநேக பிரிவினைகள் இருக்கிறது. அநேக சபைகள்ல நல்லா நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பிரிவினைகள் ஸ்தோத்திரம் நல்லது போலவே ஒரு வஞ்சனையாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சபைக்காக தானே இதை செய்கிறேன், நான் ஊழியத்துக்காக தானே இதை செய்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கே தெரியாமல் ஒரு பிரிவினையை உங்கள் உள்ளத்திலே விதைத்து விட்டான் பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்யறதெல்லாம் நல்லதுக்காக மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதுதான் டிசம்ஷன் சொல்லுவாங்க, வஞ்சனைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்காக தானே பேசுறேன், ஊழியத்துக்காக தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி சபையிலேயே பிரிவினையை உண்டாக்கி ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்ஸ் அங்க இல்லாதபடி இன்றைக்கு அநேக சபைகளை சத்துரு செய்து விட்டான். அதுல நம்ம சபையும் ஒண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த சபையை அதிகமாய் நேசிக்கிறாரோ, கவனிக்கணும் நல்லா, ஆண்டவர் எந்த ஜனங்களை அதிகமாய் நேசிக்கிறாரோ அந்த ஜனங்களை பிசாசின் அந்த வஞ்சனையிலிருந்து மீட்கும்படியாக ஸ்தோத்திரம் என்னை கொண்டு போய் அநேக சபைகளை மீட்டு பிசாசின் கையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியான பணியை கடந்த நாட்களில் செய்யும்படியாக கர்த்தருடைய கரத்துல கொடுத்து என்னை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியத்தின் மூலமாக ஸ்தோத்திரம் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், யாருடைய பிடியில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் அநேகரை விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய பணியை கர்த்தர் எனக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்தபடிதான் நான் இப்போ இங்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வருகிறேன் என்ற செய்தி பிசாசுக்கு தெரிஞ்ச உடனேயே பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் வரும். இங்கேயும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் வந்த பிசாசு இங்க வேலை செய்ய முடியாதுன்னு தெரியும் பிசாசுக்கு. அதனால முன்னதாகவே என்ன பண்ணுவான்? இன்ஃபர்மேஷனை கொடுத்து இங்கிருந்து எதிர்ப்புகளை அனுப்புவான். ஆனா ஜெயிப்பது ஆண்டவரா பிசாசா? அப்படித்தான் ஜெயித்து வந்து கொண்டிருக்கிறேன் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்க சபையை அதிகம் நேசிக்கிறார்.
உங்க சபை மேல ஆண்டுடைய அக்கறை இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. நீங்க புரிந்து கொண்டு பிசாசின் வஞ்சனையில் இருந்து விடுபடுவதற்கு நீங்க தயவு செய்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சொல்லுங்க அல்லேலூயா. சபையில மாத்திரமல்ல, எங்கேயுமே நம்ம சபை விசுவாசிகள் ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல். நீங்க பிரிவினையா இருந்தால் உங்களை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவி என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு உங்களை சரி செய்து கொண்டு கடந்து போங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு மனம் ஆகாமல் இங்க சொல்லப்படுகிற எந்த வார்த்தையும் உங்களுக்குள்ள போகாது, ஒரு கிரியையும் இந்த வசனம் செய்யாது. அதனாலதான் உங்களை என்ன சொன்னேன், கையை கொடுத்து ஒருமனப்படுங்க, ஐக்கியப்படுங்கன்னு சொன்னேன். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. பிரிவினையோடு இல்ல வெறுப்போடு கசப்போடு நீங்க பேசுற கேட்கிற காரியங்கள் நிச்சயமா நமக்கு பலன் கொடுக்காதுங்க. பேசிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான், எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால தயவு செய்து ஸ்தோத்திரம், எந்த கசப்பும் ஸ்தோத்திரம், எந்த முறுமுறுப்பும் நம்ம சகோதரருக்குள்ள வேண்டாம். ஆபிரகாமும் லோத்தும் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வந்தபோது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. உடனே ஆபிரகாம் லோத்தை கூட்டி என்ன சொன்னார் தெரியுமா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நாம் ஒரே தாயின் வயிற்றில் பிள்ளைகள், சகோதரர்கள் என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டுக்கொள்ள கூடாது என்று சொன்னார் ஆபிரகாம். ஸ்தோத்திரம். அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். இதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சனை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போறோம். கண்ணை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்குள்ள அந்த வார்த்தைகள் கிரியை செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்ற சிந்தையோடு கூட ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என்னோடு பேசணும், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்தோத்திரம், என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவன் தண்ணி தந்தீரப்பா. எல்லாரும் சேர்ந்து, எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, நீங்க தான்,
நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. பிதாவே, இந்த நேரத்துல எங்களோடும் என்னோடும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டு விடுவீராக. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம். எங்களுக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ அதை மாத்திரம் பேசி எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படவும், அன்றைய சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு இடைபடும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வாசித்த வேத பகுதி லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இதுதான் என்னுடைய ஆசை. பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியராகமத்துல இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் போது அவருக்குள் இருந்த ஆசை என்ன? நான் உங்கள் நடுவிலே, உங்களுக்குள்ளே, உங்கள் சபையிலே உலாவ வேண்டும் என்பதுதான். ஏன் இந்த ஆசை? மனுஷனை ஆண்டவர் படைக்கும் போது ஏதேன் தோட்டத்துல, ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன பண்ணாரு ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுஷனை ஆண்டவர் படைத்த நோக்கம் என்ன சொல்லுங்க? ஏன் ஆண்டவரை படைத்தார்? பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்து அவனோடு உலாவுவார், பழகுவார், சந்தோஷமாய் விளையாடுவார். இதுக்காக தான் மனுஷனை படைச்சாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பகலின் ஒவ்வொரு நாள் குளிர்ச்சியான வேலைனா ஈவினிங் 4 to 6 பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல வந்து மனுஷனோடு உலாவினார். இருக்குதா வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:8. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். மனுஷனை படைத்தது அவனோடு உலாவும்படி, உறவாடும்படி, உறவு கொள்ளும்படி. கவனிக்கிறீங்களா? ஆனா மனுஷன் பிசாசின் வஞ்சனையினால, இப்ப எப்படி சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பிசாசு ஏதேன் தோட்டத்துல மனுஷனை வஞ்சித்து தேவ உறவிலிருந்து பிரித்து விடுகிறான். மனுஷனை விட்டு தேவன் பிரிந்து விட்டார். தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து விடுகிறான். அதே 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த தோட்டத்திலிருந்து மனுஷன் துரத்தப்படுகிறான். மனுஷன் படைத்த நோக்கம் என்ன? மனுஷனை படைத்த நோக்கம் என்ன சொல்லுங்க, என்னோட பேசுங்க. அவனோடு ஆண்டவர் உறவாடும்படி, உறவு கொள்ளும்படி, உலாவும்படி, சந்தோஷமாய் பழகும்படி, அரவணைக்கும்படி, அன்பு செலுத்தும்படி தான் உன்னை என்னையும் கர்த்தர் படைத்தார். ஸ்தோத்திரம். ஆனா நாம் எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறோமோ, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, அப்பவே அந்த உறவு முறிக்கப்படுகிறது. அந்த உறவு முறிக்கப்படுகிறது. ஆனாலும் மனுஷனை தேவ சாயலில் தெய்வத்தை மாறியே படைத்தபடியினாலே மனுஷனை விட்டு பிரிய ஆண்டவருக்கு மனசே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனோடு உலாவணும், அவனோடு உறவாடணும்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை துரத்தி 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 துரத்தி, ஸ்தோத்திரம், 4000 வருஷம் ஆகி போச்சு. உறவாடவே முடியல, உலாவவே முடியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாகிலும் அவர்கள் நடுவில் நாம் உலாவ வேண்டும் என்று சொல்லி ஆசாரிப்பு கூடாரத்தை போட்டார். அவர் அங்கே உலாவ முடியவில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரம் இருக்கும்படியான வாய்ப்பு தான் கிடைச்சது. மனுஷனோடு என்ன பண்ண முடியல, உலாவ முடியல. மோசே மாத்திரம் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவர் பேசி ஆண்டவர் சொல்ற வார்த்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார். ஜனங்களோடு ஆண்டவரால உலாவ முடியல. அந்த கூடாரம் எருசலேமிலே சாலமோனால் தேவாலயமாய் கட்டப்பட்டது. கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ண நாளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து தேவாலயத்துல தங்கினது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஆலயத்துல தேவனால் உலாவ முடியவில்லை. ஒரு பர்மனன்ட் பிளேஸ்ல, அடைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் இருக்கும்படியாக தான் ஆலயங்கள் கடந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது.
அவரால் உலாவ முடியவில்லை. ஆண்டவருடைய ஆசை என்ன? ஆலயத்துல உலாவ வேண்டும், ஸ்தோத்திரம், ஜனங்கள் மத்தியில உலாவ வேண்டும். ஆனால் அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையவில்லை. ஸ்தோத்திரம். அதை பூர்த்தி செய்வதற்காக தான் தன்னுடைய குமாரனாகி இயேசுவை மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே அனுப்பினார். அது அவர் வந்து எப்படி அவர் உலாவுகிற காரியத்தை சாத்தியமாக்கினார் என்பதை போக உங்களுக்கு சொல்றேன். இயேசு வந்து அந்த தேவாலயத்துல ஆண்டவர் உலாவ முடியாமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் மாத்தி ஆண்டவர் உலாவும்படியான சூழலை உண்டாக்கி விட்டு அவர் கடந்து போயிட்டாரு. அவர் வந்த வேலையை எதுக்காக? இயேசு எதுக்காக வந்தார்? தேவன் மனுஷனோடு உறவாடணும், உறவாடணும், அதுக்கு தான் வந்தார். லூக்கா 19:10 சொல்லுவார், இழந்து போனதை தேடவும் அப்புறம் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்ன இழந்து போயிட்டு மனுஷகுலம்? பிதாவோடு இருந்த அந்த உறவு இழந்து போயிடுச்சு, அதை கொடுக்கறது தான் இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை அற்புதமா செய்து முடித்து கடந்து போயிட்டாரு. இதெல்லாம் தான் சொல்ல போறது சத்தியம். நீங்க நல்லா கவனமா கேட்கணும். ஸ்தோத்திரம். இப்ப இயேசு வந்து ஊழியம் செய்த நாட்களிலே 3 வருஷ ஊழியத்துல அதை ஒரு அடையாளமா மாதிரியா காண்பிச்சு போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம குருத்தோல பவனி ஸ்தோத்திரம் வருவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த குருத்தோல பவனிக்காக வாசிக்கிற வேத பாடம் மார்க் 11வது அதிகாரம். ஸ்தோத்திரம். மார்க் 11வது அதிகாரம். கழுதையின் மேல ஏறி அந்த கழுதை நேரா கொண்டு போய் எங்க விட்டுச்சு அவரை? 11:11 வாசிங்க. மார்க் 11:11 சீக்கிரமா. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்துல பிரவேசித்தார். பிரவேசித்து தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். தேவாலயத்துல அவர் உலாவக்கூடிய சூழ்நிலை இல்லை. கவனிங்க. சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் வராரு. வழியில ஒரு அத்தி மரம் இருக்கிறது, நல்ல இலைகள் உள்ள ஒரு அத்தி மரம். அவருக்கு பசி உண்டானது. அந்த அத்தி மரத்துக்கிட்ட போறாரு. கனி ஏதாவது இருக்குமான்னு பாக்குறாரு, எதுவும் இல்ல. உடனே சபித்தார், அத்தி மரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த நாள் வரும்போது, இப்ப அடுத்த நாள் வராரு சர்ச்சுக்கு. 14வது வசனம், அதுல 11:14. அப்போது இயேசு 15 வாசிங்க. 15 மார்க். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காருடைய பலகையை கவிழ்த்து போட்டு புறாவிற்கருடைய ஆசனங்களை தள்ளி ஒருவனும் இதன் வழியாய் ஒரு பண்டத்தையும் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடா இருக்கிறது, இதை நீங்கள் கல்லர் குகையாக்கினீர்கள் என்று கடிந்து கொண்டார். சவுக்கு எடுத்து அடி. சர்ச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? ஸ்தோத்திரம். விற்கிறவர்கள் கொல்லுகிறவர்கள். ஸ்தோத்திரம். டிரான்சாக்சன் சர்ச்சில் தான் நடக்குது. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி யோவான் 2:14-15 இருக்குது. யோவான் 2வது அதிகாரம் 14-15 வாசிங்க. இதெல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்குது, வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். தேவாலயத்திலே ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, புறா இருந்துச்சு. விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிற கண்டு சவுக்கை உண்டு பண்ணி யாவரையும் ஆடு மாடுகளையும் புறம்பே துரத்தி விட்டார். சரி, கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஏன் அவர் அதை துரத்தினார் கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் உலாவுவதற்காக கட்டப்பட்டிருக்கிற தேவாலயத்துல என்ன வந்துச்சு? உள்ள ஆடு மாடு புறா, மணி டிரான்ஸ்பர் நடக்குது, காசுக்காருடைய பலகை. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதெல்லாம் இருந்தா ஆண்டவர் உலாவ முடியுமா? முடியாது. அதெல்லாம் வெளியே துரத்திட்டு அதே அதிகாரம் 27வது வசனத்துல என்ன பண்ணார் பாருங்க. 11:27 வாசிங்க. மார்க் 11:27. வந்தார்கள். பாத்தீங்களா? வந்து என்ன பண்றாரு இப்போ தேவாலயத்துல? ஏதேன் தோட்டத்துல 3:8 வந்த உலாவினார். தேவாலயத்துல உலாவினார், மனுஷனோடு உலாவினார் அப்படின்ற வார்த்தை மார்க் 11:27 தான் அதுக்கப்புறம் வருது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே?
ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் மார்க் 11:27 நிறைவேறுகிறது. நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். உலாவனாதான் அவர் தேவன். சும்மா அப்படியே வந்து உள்ள உட்கார்ந்தா தேவனா இருக்க மாட்டார், உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. புரிஞ்சுங்க, அவர் உலாவணும். உலாவதற்கு ஏற்ற சூழல் ஆலயத்தில் இருக்கணும், ஆலயமாகி உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள ஆடு மாடு புறா காசு கரு பலகைலாம் இருந்தா அவர் உங்களுக்குள்ள உலாவ முடியாது. எனக்குள்ள ஆண்டவர் வந்தார், எனக்குள்ள உலாவ ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 1993 வருஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்குள்ள வந்து உலாவதற்கேற்ற சூழலை நான் உண்டாக்கின பிற்பாடு எனக்குள்ள வந்தார். அவர் வந்து எனக்குள்ள உலாவ ஆரம்பிச்சார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது 12வது பாஸ் பண்ணியிருந்தேன். ஸ்தோத்திரம். அதுக்கு மேற்கொண்டு படிக்க முடியாமல் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வேலைக்கு போய் கொண்டிருந்தேன். படிக்க வைக்க வசதி இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல 12வது வரலாம் படிச்சதே பெரிய விஷயம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க ஊர்லயே நிறைய படிச்சால் நான் தான். ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய கிருபையினால அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த கிராமத்துல நிறைய படிச்சால் நான் தான். இப்போ அப்ப நான் தான் நிறைய படிச்சாள். 10வது பாஸ் பண்ண ஒரு ஆள் கிடையாது. 10வது பாஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான். ஸ்தோத்திரம். நான் இருக்கிற வரைக்கும் அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. 12வது வரலையும் ஒரு இதுலயும் ஃபெயில் ஆகாம பாஸ் பண்ண ஆளு. ஸ்தோத்திரம். மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாதபடியினாலே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல தான் ரட்சிக்கப்படுகிறேன். 20 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்குள்ள வந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உலாவ ஆரம்பிச்சார். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கல்வி, உயர் கல்வி, ஸ்தோத்திரம், எனக்கு லகுவாக கிடைத்தது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நான் வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டு என்னுடைய படிப்பை தொடர ஆண்டவர் வழிவகை செய்தார். BA படித்து முடிக்கவும் மாஸ்டர் டிகிரி படித்து முடிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்த 5 ஆண்டுல அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. 25 வயசுல MA படிச்சு முடிச்சிட்டேன். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஸ்தோத்திரம் 25 வயசுல வேலைக்கு போக மறுபடியும் ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த படிப்புக்கு அப்பொழுது ஒரு ஸ்டோர் கீப்பர் வேலை தான் கிடைச்சது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்டோர் கீப்பர் வேலையில போய் சேர்ந்தேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமையை பார்த்த வேறொரு மேனேஜர் அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, எனக்கு ஹெட் ஆபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணி அங்க எக்ஸிகியூட்டிவா ப்ரமோட் பண்ணி விட்டார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எக்ஸிகியூட்டிவ் அங்க ப்ரமோஷன் ஆகி ஒரு 3 மாசம் மட்டும் எக்ஸிகியூட்டிவா இருந்தேன் கிண்டியில. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கிருந்தும் என்னை உயர்த்தி ஸ்தோத்திரம் 6 மாசத்துல நான் போய் அங்க சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் வேலையிலிருந்து 6 மாசத்துல அந்த ஸ்தோத்திரம் டாக்குமெண்டேஷன் மேனேஜராக கர்த்தர் என்னை 26வது வயதுல உயர்த்தினார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உலாவறதுனால வர்ற ஆசீர்வாதம். அவர் உலாவுகிறார்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஸ்தோத்திரம் இந்த நாள் வரைக்கும் 34வது வருஷத்துல நிக்கிறேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் கட் பண்ணது கிடையாது. ஒரு நாள் சபைக்கு லேட்டா போனது கிடையாது. 34 வருஷமா. அதனாலதான் தைரியமா சொல்றேன், ஆண்டவர் எனக்குள்ள உலாவறவங்களுக்கு தான் இந்த எண்ணம் இருக்கும். உலாவறவங்க தான் லேட்டா வர மாட்டாங்க. உலாவறவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ண மாட்டாங்க. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் உலாவினபடினாலே ஸ்தோத்திரம் நான் இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் ஒரு சர்ச்சை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. அதே சமயம் ஒரு வாரம் மட்டும் எங்க சபைக்கு போவேன் திருவிருந்துக்கு. மற்ற 3 வாரமும் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லும்படியாய் கிராமமாக பட்டணமாக கடந்து வருவேன். அப்படிதான் 96ல இங்க வந்தேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தா ஃபுல்லா டீம் சேர்த்து கொண்டு கிராம ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் போவாத கிராமங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திலும் என் கால் பதிந்து இருக்கிறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. மே மாசத்துல லாங் லீவ் ஸ்கூல்லாம் வர்றதுனால ஸ்தோத்திரம் எங்க டீமா சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்தியாவில போகாத மாநிலம் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதையும் தாண்டி வெளிநாட்டுல ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸ்தோத்திரம் இல்ல தாய்லாந்து, இப்படிப்பட்ட தேசங்களுக்கு கடந்து போய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். உள்ள அவர் உலாவினா உங்களாலையும் இப்படி செய்ய முடியும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. உலாவுகிற மனுஷனால தான் செய்ய முடியுங்க. 99ல எனக்கு திருமணமானது. என்னுடைய மனைவி ஒரு ஸ்டாஃப் நர்ஸ். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2000ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஸ்தோத்திரம். 2005ல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது.
2 பிள்ளைகளையும் எங்க பகுதியில் இருக்கிற பெரிய ஸ்கூல், பெரிய பெரிய அதிகாரிகள் தான் அதில் படிக்க வைப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஸ்கூல்ல ஜாயன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் படிக்க வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். எல்கேஜிக்கே ஃபீஸ் அப்படி பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்கு 50,000 ரூபாய். ஸ்தோத்திரம். ஃபீஸ் 25,000 ரூபாய் இருக்கும் எல்கேஜிக்கு. அதே போல 11th டொனேஷன் கொடுக்கணும் பிளஸ் ஃபீஸ் கட்டணும். ஸ்தோத்திரம். எல்கேஜி எப்படியோ அதே போல 11th இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா +2 முடிக்கிற வரைக்கும், +2 முடிக்கும் போது ஒருத்தருக்கு ஃபீஸ் 80,000 ரூபாய் இருக்கும் வருஷத்தோட ஃபீஸ். ஸ்தோத்திரம். அது இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன்லாம் இருக்குது. இப்படி 2 பேரையும் படிக்க வைத்தேன். மகள் ஸ்தோத்திரம் அங்க படித்து முடித்து விட்டு ஸ்தோத்திரம் பிஇ முடித்து பிஎட் படித்து ஸ்தோத்திரம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது 2024 மலேசியாவில் வேலை செய்யற, மீஞ்சூர்ல இருந்து போய் மலேசியாவில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனால் பிறந்த ஒரு வாலிபன் ஸ்தோத்திரம் என்னுடைய மனைவி ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருந்த அவங்களுடைய நண்பர் மூலமாய் அறிமுகப்படுத்தப்பட்டு 2024 திருமணம் முடித்து சிங்கப்பூர்ல என் பொண்ணு செட்டில் ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. போன மாசம் ஜூன் 23ஆம் தேதி தான் ஸ்தோத்திரம் ஒரு மகள் பிறந்து, பேத்தி பிறந்து 1வது பிறந்த நாளை ஸ்தோத்திரம் அகரம் பகுதியில் இருக்கிற ஸ்தோத்திரம் செலிபிரிட்டிஸ் மட்டும் அங்க ப்ரோக்ராம் நடத்துற அகரம் பேலஸ் என்ற பெரிய பேலஸ்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, நிச்சயம் ஸ்தோத்திரம் மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற ரெயின் ட்ரீ ஹோட்டல்ல வச்சேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்கேஜ்மெண்ட். ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் உலாவுகிறபடினாலே என்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார். பையன் SRMல பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுனுங்கிறான். ரொம்ப திறமையானவன், நல்லா பிரசங்கம் பண்ணுவான், நல்லா வர்ஷிப் பண்ணுவான், கீபோர்டு வாசிப்பான், பேடு வாசிப்பான். அடுத்த வாரம் வரான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 அழகான அருமையான நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஸ்தோத்திரம் ஒரே பேண்ட் ஒரே சட்டையோடு அகரம் பகுதிக்கு நான் கடந்து போனேன். ஆனா இன்றைக்கு அதே பகுதியில 1.5 கோடி ரூபாய்க்கு சொத்து கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைத்தது? ஆண்டவர் எனக்குள்ளே உலாவுவதற்கு இடம் கொடுத்தபடினாலே. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவணும். உங்களுக்குள்ளே உலாவுவதற்கு தடையாயிருக்கிற இந்த காரியங்கள் உங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆலயத்தில் அவர் பிரவேசித்து என்ன பண்ணாராம்? வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் உலாவுவதற்கு தடையாயிருந்த முதலாவது எதை துரத்தினாரு? ஆடு மாடு. இது ஏன் அங்க விற்கிறாங்க தெரியுமா? கவனிங்க. ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே ஜனங்கள் ஆலயத்துக்கு வரும்போது பலி செலுத்தணும். ஆட்டையோ மாட்டையோ. ஜனங்க தூரத்திலிருந்து வரும்போது கொண்டு வர முடியாது. அதனால பைசா எடுத்துன்னு வந்து அங்க ஆட்டை வாங்கி பலி செலுத்துவாங்க, மாட்டை வாங்கி பலி செலுத்துவாங்க. இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கடை வெளியில இருந்துச்சு, சர்ச்சு வாசல்ல இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இயேசுநாதர் வர தாமதமானதுனால இப்ப கடை எங்க வந்துச்சு? சர்ச்சிலே எங்க இருக்குது கடை. அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இங்க ஆசாரியன் அண்ணன் கொடுத்துட்டு பலி செலுத்திட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்ப சர்ச்சுக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆனா இருந்துச்சு. இருந்ததுனால ஆண்டவரால உலாவ முடியல. இப்ப ஒரு சவுக்கை எடுத்து அதெல்லாம் வெளியே துரத்தி விடுறாரு. முதல்ல துரத்தப்பட்டது எது? ஆடு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆடு. ஆட்டோட குணம் என்ன? ஏன் ஆட்டை துரத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 18வது அதிகாரத்துல ஆட்டினுடைய நிலைமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். எடுங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்துல ஆடு ஏன் துரத்தப்பட்டது, ஆட்டு குணம் நமக்குள் இருந்தால் நாமும் துரத்தப்படுவோம். 34:17-18. எசேக்கியேல் 34:17-18 வாசி. எசேக்கியேல் 34. இது ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன்? நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து. ஆட்டோட குணம் பாருங்க. ஆடு என்ன பண்ணுமா? அதுக்கு போய் தேவையான நல்லதெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஸ்தோத்திரம் மீதியானதை உங்க கால்களால் மிதிச்சிடுமா. என்ன பண்ணுமா? ஆடு மேய்ச்சலுக்கு போகுது இல்ல, அது போய் அதுக்கு தேவையான நல்லதெல்லாம் மேய்ஞ்சிட்டு மீதி ஆக்கிறத காலை வச்சு குழப்பி விட்டுருமா. இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் ஆட்டு குணம். இந்த குணம் சபையில இருந்துச்சுன்னா, இந்த குணம் இருக்கிற ஆட்கள் சபையில இருந்தா அவங்கள ஆண்டவர் வெளியே
துரத்துனாதான் அவங்க இங்க வாசம் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இந்த குணம் இருந்தால் அதை வெளியேற்றாம ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ முடியாது. புரியுதா? ஆட்டு குணம் என்ன? நமக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்லது போவே கூடாதுன்னு நினைக்கிற குணம். புரியுதா? ஆட்டு குணம் என்னது? நம்ம மாத்திரம் நல்லதை மேய்ஞ்சிக்கின்னு அடுத்தாளுக்கு உதவே கூடாது என்ன பண்றது காலில். இது ஆட்டு குணம். இங்க எத்தனை பேருக்கு அந்த குணம் இருக்குது? அப்படிலாம் இருந்தா உங்களை ஆண்டவர் சவுக்கு எடுத்து வெளியே வச்சு தொட்டுவார். எனக்கு மட்டும் தான் நல்லது நடக்கணும், ஸ்தோத்திரம், மற்றவங்களுக்கு ஒரு நல்லதும் போகக்கூடாது என்ற சுயம் உங்களுக்குள்ளே வேலை செய்தால் உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் இங்க உலாவ முடியாது. அதனால ஆண்டவர் இந்த சபையில உலாவன்னு விரும்பினா என்ன பண்ணுவார்? முதல்ல ஆட்டை வெளியே தொட்டுவார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது இங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குதா? நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், ஸ்தோத்திரம், நான் மட்டும்தான் வீடு மேல வீடு கட்டணும், நான் மட்டும்தான் வசதியா இருக்கணும், மத்தவெல்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆட்டு குணம் இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவ முடியாது. ஆமென். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உலாவாம உங்களால் ஆசீர்வாதமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆண்டவர் உலாவணும். நான் உலாவ விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டுமே. அப்படியானால் கொஞ்சம் யோசிங்கள், எத்தனை பேருக்குள்ள ஆட்டு குணம் இருக்குது? இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளியே ஏத்துட்டு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவுவது சாத்தியமா இருக்கும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது மாடு. ரெண்டாவது எது துரத்தினாரு? மாட்டு குணம். எதுங்க? நமக்கு தான் தெரியுமா நல்லா. இதுக்கு வசனம்லாம் தேவையே இல்லை, ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னுவாங்க ஒரு பழமொழி, கவனிங்க, ஸ்தோத்திரம். மழை பெஞ்சாலும் அதுக்கு தெரியாது, ஸ்தோத்திரம். மழை அடி அடின்னு அடிச்சா கூட அது எப்படிதான் போயின்னு இருக்கும், ஸ்தோத்திரம். இப்போ பசுமாடு எப்படி ஆயிடுச்சு? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பசுமாடு இப்ப எப்படி ஆயிடுச்சுங்க, ஸ்தோத்திரம். ரோட்ல எல்லாம் பத்துங்குது, கொயின் 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 ஆர்னடிச்சா அது சட்டை பண்ணவே மாட்டுந்து. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. போய் அதை கொஞ்சம் முட்டினா தானே பண்ணுது, அப்ப கூட ரொம்ப தனாவட்ல, ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஏன் எழுந்துக்கணுன்ற மாதிரி அப்படியே பொறுமையா எழுந்துக்கும். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா நீங்க கவனிக்கணும், இது எதை குறிக்கிறது என்றால் மந்த இருதயம். எவ்வளவு சொன்னாலும் அதை கேட்கறது கிடையாது. சபைக்கு வர விசுவாசி எவ்வளோ சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை, ஸ்தோத்திரம். பைபிள்ல நீங்க எவ்வளோ சத்தியத்தை கேட்டிருப்பீர்கள், ஆனா உங்களால் என்ன பண்ண முடியல, அந்த சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படிய முடியாத மாட்டு குணம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஆண்டவரால உலாவ முடியவே முடியாது. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்டா என்ன பண்ண? உடனே கீழ்ப்படினங்க, ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல அப்படிதான், ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்பது ஒண்ணு, அவங்க நடக்கிறது ஒண்ணு, உள்ள போறதே இல்லை. மந்த இருதயம், மந்த இருதயம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத மந்த இருதயம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ முடியாது. அவர் உலாவில்லை என்றால் நமக்கு ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கை அமையாது. மூன்றாவதாக புறா. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது என்னது? புறா. புறா எதுக்கு ஸ்தோத்திரம் அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அழுதுனே இருக்கும் புறா. பாத்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. புறா கண்ணில் எப்பவுமே கண்ணீர் வந்துனே இருக்கும். அதனாலதான் புறா வீட்டில் வளரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்ப பார்த்தாலும் அழுதுனே இருக்குது, தரித்திரம் அப்படின்வாங்க, ஸ்தோத்திரம். புறா அழுது கொண்டே இருக்கும், ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும், ஆமே, நிறைய பேர் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. சர்ச்சுக்கு வந்தாலே அழறது. சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாலே, நான் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு 2012 போகும்போது ஃபர்ஸ்ட் ஆராதனை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. ஆமே, ஸ்தோத்திரம். வர்ஷிப் பண்ணினுக்கிற மொத்தம் அழுது ஓன்னு சாவு வீட்டில் அழற மாதிரி. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. என்ன குறை உனக்கு? என்ன குறை வச்சுக்கிறாரு உனக்கு? எதுக்காக? ஸ்தோத்திரம். நல்லா தானே வச்சுக்கிறாரு. நல்லா 3 வேளையும் சாப்பிட்ற தானே, நல்ல ட்ரெஸ் கொடுத்துற தானே, தங்கறதுக்கு நல்ல வீடு கொடுத்துக்கிறார் தானே, வருமானத்துக்கு வழி வச்சுக்கிறார் தானே, என்ன உனக்கு ஒன்றும் அழ? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னதான் ஆசீர்வாதத்தை பெற்றாலும் இந்த அழைய நிறுத்தாத கூட்டங்களுக்கு ஆண்டவர் சபையில அங்கீகாரத்தை கொடுக்கவே மாட்டார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சபைக்கு வந்தது, ஸ்தோத்திரம். வந்து எப்ப வந்தாலும் முடிச்சுட்டு ஜபத்துக்கு வரும். வரும்போது ஸ்தோத்திரம், அந்த அம்மா தனியா இருந்துச்சு, சிங்கிள் மதரு.
பிள்ளை இருந்தது, ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், ஜெபம் பண்ணுங்க ஐயாச்சு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணிட்டோம். ஸ்தோத்திரம். வாரம் இந்த ஜெப குறிப்பு தான். பையன் நல்லா படிக்க வைக்கணும், பையனை நல்லா படிக்க வைக்கணும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு வருஷம் கழிச்சு ஸ்தோத்திரம் ஜெப குறிப்பு மாறுது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. என்னது? பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பாஸ்டர். வேலை கிடைச்சிச்சு. பையனுக்கு கல்யாணம், நல்ல பொண்ணு கிடைக்கணும் பாஸ்டர். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பையன் கல்யாணம் பண்ணியாச்சு, சரியான வீடு இல்லை, வீடு கட்டணும் பாஸ்டர். வரும்போதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கினேன். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்துனேங்கிறாரு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி அதுக்கு வயசு இப்ப 65 வயசு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 65 வயசுல ஜெப குறிப்போட வருது. என்ன? ஸ்தோத்திரம். ஐயா ஜெபம் பண்ணுங்க. என்ன? ஸ்தோத்திரம். அப்படின்னா என் பேத்தி பிறந்துக்குத, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு நான் செத்து போனேன் பாஸ்டர். பிறந்துக்குது இப்பதான் குழந்தை. இந்த அம்மாவுக்கு 65 வயசு, கல்யாணம் ஆகிறதுக்கு 20 வயசாவது ஆகும். அப்போ 85 வயசுல தான் சாவணும்னு ஜெபம் வந்து. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பேர் ஆசை பாருங்க. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதுல திருப்தி அடையணும். எப்ப சபைக்கு வந்தாலும் அழவே கூடாதுங்க. அழற மூஞ்சி ஆண்டவருக்கு பிடிக்காது. எதுக்கு அழற? எதுக்கு அழற? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பிரச்சனை? உன்னுடைய பரிசுத்தத்துக்காக அழு, உன்னுடைய ரட்சிப்புக்காக அழு. ஆண்டவர் வருகையில நான் எதிர்கொள்ள அதுக்கு அழணும். சோறு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னா என்ன பண்ணாது? ஆண்டோடைய சமூகத்துல அழாதன்றாரு. அப்படி அழுகிற புறாக்களை போன்றவர்கள் சபையில இருந்தா ஆண்டவர் உலாவ முடியாது. அவங்களெல்லாம் ஆண்டவர் வெளியே துரத்துவார். கடைசியா காசுக்காரருடைய பலகையை கவிழ்த்து போட்டாராம். ஸ்தோத்திரம். காசுக்காரர் பலகை என்னன்னா, ஸ்தோத்திரம், பண்ட மாற்று முறை இருந்தது அப்பெல்லாம். ஸ்தோத்திரம். பைசா வந்து கொடுத்தாதான் மாடு தருவான், ஆடு தருவான். இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டு வருவாங்க. வெண்டைக்காயோ, சுரக்காயோ, பூசணிக்காயோ கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், அங்க வித்துட்டு அந்த காசை கொண்டு ஆடு மாடு வாங்கி, ஸ்தோத்திரம், பலி செலுத்துவார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, வேற வேற தேசத்திலிருந்து வர்றதுனால அந்த தேசத்து பணம் இங்க செல்லாது. இப்ப நம்முடைய மணி மலேசியால செல்லாது. நம்ம மலேசியா போனோம்னா ஏர்போர்ட்ல என்ன பண்ணோம்? மலேசியா ரிங்கித்தா மாத்தின்னு போனோம், சிங்கப்பூர் டாலரா மாத்தின்னு போனோம், இந்தோனேஷியா டாலரா மாத்தின்னு போனோம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அங்க வச்சிருப்பாங்க மணி எக்ஸ்சேஞ்ச். ஸ்தோத்திரம். இந்தியன் மணியை கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற பணத்தை, மலேசியா பணத்தை நம்ம கொடுப்பாங்க. அதுபோல வெளியிலிருந்துலாம் அந்த தேவாலயத்துக்கு வர்றபடினாலே அந்த ஊர் பணம் செல்லாது. இங்க பணம் அந்த மாட்டை வாங்குறதுக்கு அப்படின்றதுனால அந்த மணி டிரான்ஸ்ஃபர்ல கொடுத்து அந்த காசை வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆட வாங்குவாங்க. அதுக்காக மணி டிரான்ஸ்பர், காசுக்காருடைய பலகை இருந்தது. கவனிக்கிறீங்களா? அதையும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? கழுத்து போட்டார். அதுவாங்க தேவாலயத்துக்குள்ள இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வெளியில ஒரு வேஷம், சர்ச்சில் வந்தா ஒரு வேஷம். மாறுகிற இருதயம். ஸ்தோத்திரம். இது ராஜு ஒரு பாட்டு பாடி இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காதே, ஜனங்கள் முன்னால் ஆக்டிங் நீ பண்ணாதேன்னு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தா யாரு? ஸ்தோத்திரம். வெளில போனா ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அங்கி போட்டுக்கிறேன்னு பாக்குறேன். வெளில சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கி போடலினா உன் கதை வேறன்றாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யாரு? ஒரு பாஸ்டர், ஒரு ஃபாதர். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? அங்கி போட்டுங்கன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன் கதை வேறன்னு வெளியே நின்று சண்டை போட்டுங்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள வருவது, கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர். வெளியில போனா வேற வேலை. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. ஒரு தம்பி என்ன பண்ணா, ஸ்தோத்திரம், கடைக்கு அவங்க அம்மா அமிச்சாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க அம்மா கடைக்கு அனுப்பும் போது கடையில போய் பார்த்தா அழகா நாய்க்குட்டி வித்துந்தாங்க. உடனே அம்மாண்ட வந்து சண்டை போட்டு, எனக்கு அந்த நாய்க்குட்டி வேணும், நாய்க்குட்டி எனக்கு வாங்கி கொடுமான்னு சொல்லி நாய்க்குட்டி வாங்கிறதுக்கு காசு வாங்கி போய் நாய்க்குட்டி வாங்கி பையில போட்டுன்னு வரான். கிரவுண்ட்ல பசங்க கிரிக்கெட் ஆடிங்கிறாங்க. சரி, வந்தது வந்துட்டோம், ஒரு ஓவர் கிரிக்கெட் ஆட்டு போலான்னு பைய ஓரமா வச்சுட்டு, ஸ்தோத்திரம், கிரிக்கெட் ஒரு ஓவர் ஆட்டு, ஸ்தோத்திரம், அம்மா தேட போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பைய எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அங்க அம்மாண்ட, எம்மா எம்மா நீ கொடுத்த காசுல எவ்வளவு அழகான நாய்க்குட்டி வாங்கிக்கிறேன் பாருன்னு தூக்கி காட்டினா பன்னிக்குட்டி ஆகுது. அது சொல்லுங்க அல்லேலூயா. அம்மா, ஏய் இது என்ன நாய்க்குட்டியா? ஸ்தோத்திரம். இது என்ன இது? பன்னி குட்டியை போய் வாங்கியாந்துக்கிற அழகான நாய்க்குட்டின்ற அப்படின்னா இவனை பார்க்கறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா.
கடைக்காரன் ஏமாத்திட்டு இருக்கிறான். நாய்க்குட்டி கேட்டா என்னத்த கொடுத்துட்டான், பன்னிக்குட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கடைக்காரனாண்ட போறான். போற வழியில கிரவுண்டு, ஸ்தோத்திரம், மறுபடியும் அவனுக்கு கிரிக்கெட் ஆசை. பைய வச்சுட்டு கிரிக்கெட் ஆடுறதுக்கு போயிட்டான். அதுக்குள்ள பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, பன்னிக்குட்டி தூக்கிட்டு நாய்க்குட்டி உள்ள வச்சுட்டானுங்க. இப்ப நேரா கோவமா பேக தூக்கிட்டு போய் கடைக்காரண்டு மூஞ்சிலே நீட்டி, நான் நாய்க்குட்டி கேட்டா பன்னிக்குட்டி கொடுத்துக்கிறிய, ஸ்தோத்திரம், உனக்கு ஏதாவது இருக்குதா, இந்தாயா மாத்தி குடியா அப்படியா. அவர் கையை விட்டு தூக்கி பார்த்தா அழகான நாய்க்குட்டி. என்னப்பா நாய்க்குட்டி தான் கொடுத்துக்கிறேன், ஸ்தோத்திரம், நீ பன்னிக்குட்டின்றிய. இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீட்டுல போய் பார்த்தா நாய்க்குட்டியா பன்னிக்குட்டி ஆயிடுது, கடையில வந்து பார்த்தா என்னாகுது, நாய்க்குட்டி ஆகி போகுது, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் இப்ப எடுத்துன்னு வரான். ஸ்தோத்திரம், அம்மாண்ட போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி. அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பி அதே மாதிரி பசங்க மாத்தி விட்டானுங்க. வீட்டுல போய் அம்மாண்ட காட்டினா அது பன்னிக்குட்டி ஆகுது, ஸ்தோத்திரம். இவனுக்கு கடுபாய் போச்சு. கையை பிடிச்சி தூக்கி, நீ நாய்க்குட்டியா பன்னிக்குட்டியா சொல்லு. ஆமே. கடையில போய் காட்டினா நாய்க்குட்டி ஆயிடுற, இங்க வந்து காட்டினா பன்னிக்குட்டி ஆயிடுற, நீ நாய்க்குட்டியா பன்னிக்குட்டியா சொல்லு அப்படின்னா. அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். சர்ச்சில் வந்தா நாய்க்குட்டி, வெளியில போனா சொல்ல மாட்டீங்களே, நம்மளை பத்தி தானே பேசினுக்கிறோம், ஸ்தோத்திரம். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி மாறுகிற இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் உலாவ முடியாது. அப்படிப்பட்டவர்கள் ஆராதிக்கிற சபையில் உலாவ முடியாது. எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தான் உலாவுவார். அதனால் அவர் உலாவுவதற்காக சவுக்கை உண்டு பண்ணி ஆடுகளையும் மாடுகளையும் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர் படகளையும் துரத்தி விட்டு, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலம் ஆக்காதிருங்கள், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடா இருக்கிறது என்று சுத்தம் பண்ணின பிற்பாடு 17வது வசனத்துல 27வது வசனத்துல அவர் தேவாலயத்துல பிரவேசித்து உலாவினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில அவர் உலாவ வேண்டுமானால் இப்போது சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனம், ஸ்தோத்திரம், 21வது வசனத்துல 13 காரியங்கள் இருக்குது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 17 காரியம் இருக்குது, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 6 வசனம் இருக்குது. வெளிப்படுத்த 21வது அதிகாரம் 6வது வசனத்துல 3 காரியம் இருக்குது. இந்த 39 காரியங்கள் உங்க சரீரத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் தேவனால் உங்களுக்குள்ள உலாவ முடியாது, ஸ்தோத்திரம். அதெல்லாம் வாசிக்க டைம் இல்ல, அடுத்த வாரம் விலாவரி அவங்களுக்கு சொல்ல போறேன், ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற அந்த 39 காரியம், அதுக்காக தான் இயேசுநாதருக்கு 39 அடி அடிக்கப்பட்டது. இதெல்லாம் இருக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவர் உலாவவே மாட்டாரு. உலாவாம உங்களால் ஆசீர்வாதமாய் உலகத்துல வாழவே முடியாது, ஸ்தோத்திரம். உலாவாம ஆசீர்வாதமாய் சபை மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சபையில் ஆண்டவர் உலாவலைன்னா சபை கிடையாது, இது சவம். ஆண்டவர் சபையில உலாவணும். அதனால ஆண்டவர் உலாவுவதற்கு எது தடையா இருக்குதோ அதையெல்லாம் சவுக்கெடுத்து அடித்து கர்த்தர் வெளியே துரத்துவார். நம்ம துரத்த வேண்டிய அவசியமே இல்லை, இது அவருடைய ஆலயம். ஆமென். அவரே வெளியே துரத்துருவார். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஒருவேளை நீங்கள் இந்த கண்டிஷன்ல சபையில ஆராதனையில இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கே மனம் வருந்தி உங்களை ஒப்பு கொடுங்க, மனம் வருந்தி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவே உலாவுவதுதான் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். அதனால அதை நிறைவேற்றும் வண்ணமாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக நாம் பைபிளை மூடிட்டு எழும்பி நிற்க போறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய உலாவுதலுக்காக நாம் அர்ப்பணிக்க போறோம். எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட சுவாபங்கள் இருக்கிறது கொஞ்சம் பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆட்டின் சுவாபம், தான் மாத்திரம் நல்லதை மேய்ந்து விட்டு கால்களினால் குழைப்பை போடுகிற சுவாபம், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் வரக்கூடாது என்று நினைக்கிற சுவாபம், ஸ்தோத்திரம். இங்க எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஸ்தோத்திரம். மாடு எவ்வளவுதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மந்த இருதயம், ஸ்தோத்திரம். புறா எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு, ஸ்தோத்திரம். சபைக்கு போய் என்னத்தை வாரிக்கினேன், சபைக்கு போய் என்னத்தை வாரிக்கினேன், இதே மாதிரி புலம்புற கேஸ்லாம் இருக்குது, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அடுத்தது காசுக்காருடைய பலகை, ஸ்தோத்திரம். மாறி மாறி வாழ்கிற வாழ்க்கை, சபையில வந்தா ஒரு வேஷம், வெளியில போனா ஒரு வேஷம். இப்படிப்பட்ட சுவாபங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்குள்ள உலாவ முடியாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவே உலாவ அவர் விரும்புகிறார். அவர் சொன்னார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்குள்ள உலாவணும், எனக்குள்ள உலாவணும்,
நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க, ப்ளீஸ் உங்களை செக் பண்ணி பாருங்க. உங்களை செக் பண்ணி பாருங்க. உங்களை செக் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட சுவாபங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஹalleluya 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 ஹalleluya. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீர் வாசம் பண்ணுகிற, நீர் உலாவுகிற ஆலயமாய் மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya ஹalleluya? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உலாவணுமேன்னு ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க என்னோடு சேர்ந்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கோ, என் சித்தமால்